unromantic guys what rubbish is this என்னுடைய கணவரோ அல்லது என்னுடைய மனைவியோ ஒழுங்கா போட்டோ எடுக்க மாட்டேங்கிறாரு. 4 இடத்துக்கு போறோம் வாரோம், நல்லதா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும், எடுத்து கொடுக்க தெரியல. என்னடி இது? உங்களுக்கு எப்படியெல்லாம் எடுக்கணும்னு ஆசை, ஆனா அவர் எப்படியெல்லாம் எடுக்கிறார்? இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும்னா அவங்க நிக்கிற இடத்துக்கு நான் போகணும். ஓ அப்படியா விஷயம்? அவர் இப்போ அந்த இடத்துல நிக்கிறானா நான் போய் அவர் முன்னாடி நின்றுட்டு இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த இடம் நல்லா இருக்கு, இங்க இந்த இடத்துல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா வர மாட்டாங்க. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இல்லை இவங்க காட்டுற இடம் எப்படி இருக்கும்னா, நான் அது வந்து அந்த அளவுக்கு ப்ரெசென்டபிளாக இல்லாமல், இல்லை அந்த அளவுக்கு ஓகே ஃபோட்டோவுக்கு ஒரு அப்பீலிங் இல்லாத ஒரு இடமா தான் இருக்கும். அப்புறம் வாசல்ல கூட நின்று எடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நிறைய செடியெல்லாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நின்று எடுக்கலாம் வாங்கன்னு சொன்னா கூட இல்ல வேணாம், ரோட்ல போறவங்கலாம் பார்ப்பாங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இப்போ ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அவங்களோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு. அங்க ஷோல்டர்ல கை வைக்க சொன்னதுக்கே வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஹோல் ஃபேமிலி நின்று இருக்காங்க, அவங்க முன்னாடி கையை மேலே எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக குட்டி இருக்கு. அண்ணன் பொண்ணு ஒண்ணு அது சொல்லுது, சித்தப்பா தோல்ல கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இங்க இருக்கணும் கை, அதாவது இந்த விரல் வந்து இங்க இருக்கணும் அப்போதானே அப்படின்றது. சார் பட் நான் வந்து தெரியும். கொஞ்சம் கீழே இப்படி வைப்பேன், ஸோ தட் ஆப்போசிட்ல இருக்கிற என்னோட ஃபேமிலி வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படா முடியும்? சில பாடி லாங்குவேஜஸ் கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரியா இருக்கலாம். கட்டின மனைவி குடும்ப போட்டோ தோல் மேல பாந்தமா அழகா பெரியவங்களாமே கூட ரசிச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இப்போ லவ்வர்ஸ் டேக்கு எல்லாரும் எங்கே போவாங்க, ஒரு மூவி தியேட்டர் அந்த மாதிரி போவாங்களா? நாங்கள் அதுவும் பண்ணுவோம், பட் வந்து நகை சீட் போடுவோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, அதனால டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது பார்த்து அது சேவிங்ஸ் பண்ணி வாங்கினோம். அப்புறம் நாலு பேர் பாப்பா தம்பிலாம் வருவாங்க நமக்கு, அவங்களுக்கும் சேர்ந்து இப்போவே வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு நாங்கள் பண்ணுறதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சோம். போஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான், அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்றதுக்காக மட்டுமே நான் வந்து வச்சிருக்கேன். அப்படி நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம எப்போ வேணா போட்டு பார்த்துக்கலாம். தெளிவான ஆளியா நீ. இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்களே. எனக்கு வந்து சரி பாருங்க, அவன் என்ன இவ்வளோ வளர்த்துருக்கான், இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கான் என் கூடன்னு நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. அதை போட வேணா, நாங்கள் 2 பேர் சேர்ந்து இருக்க ஃபோட்டோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம் இல்லைங்க சார். இது கொஞ்சம் நியாயமான பேச்சு தான். என்ன கொடுமை சரவணது. இப்போ இந்த பையன்லாம் என்ன பண்ணிட்டு போறா அப்படிலாம் எனக்கு வந்து அப்போ ஒரு மாதிரி ஒரு செம்ம கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி பேசும்போது. அந்த கோபத்தை வந்து நான் இப்படி காட்டிக்கலாமோ? அப்படியா? உங்களுக்கு காதல் மட்டும் ஜெயிச்சதே சக்ஸஸாக தோணுது, அவருக்கு அது மட்டும் சக்ஸஸ் இல்லை. நான் வந்து ஒரு சிட்டி ரோபோக்கு ஒரு கமெண்ட் சொல்கிற மாதிரி ஒரு 2 ஃபோட்டோக்கு மேலே எடுக்க மாட்டார். நான் இருக்கேனா இல்லை பிளர் ஆகிட்டேனான்னு கூட பார்க்க மாட்டார். என்ன கொடுமை சரவணது. உங்கள் மனைவியை நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்களா இல்லையா? டெஃபினட்டாக சார். டெஃபினட்டாக. 3 இயர்ஸ் நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். காட்டா மாதிரியே தான் சுற்றிட்டு இருப்பார். இப்போ இந்த பொண்ணு உங்களை பேசும்போது காட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னடா தெரியும்? ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ராத்திரியும் பக்கமாக அதை பற்றி தான் யோசிப்பேனே தவிர நான் அந்த பொண்ணு அதை ரசிச்சு சொன்னாப்ல, காட்டா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பார். அப்படியா அர்த்தம்? அதை நான் அட்மையர் பண்ணுறேன் சார். அந்த பொண்ணு தான்டா உன்னை அட்மையர் பண்ணுது. அதான் சார், நானும் அதை கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அட்மையர் பண்ணுறதை நீ அட்மையர் பண்ணுற, இவ்வளோதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்காது. ஐயோ ஐயோ. நான் இப்போ நான் பார்க்குறேன், திடீர்னு அவருக்கு அது ஃபீல் ஆகி என்னை பார்க்குறாரா, அதெல்லாம் நான் பார்ப்பேன் சார். ஸோ என்னடா கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? யாருக்கெல்லாம் என் கணவர் என்ன அட்மையர் பண்ணலன்னு வருத்தம் இருக்கு? ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தூரத்துலேருந்து ரசிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுப்பாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நேச்சுரலாக இருக்க மாதிரி அப்படியே நீங்க போஸ்ட்லயே தான் இருப்பீங்க. அதை கொஞ்சம் கூட அட்மையர் பண்ணாம அவன் பாட்டுக்கு அவன் ஃபோன்ல கேம் விளையாடிக்கிட்டு. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? நான் அந்த மாதிரி அவங்க நிறைய போஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபோன் ஃபுல்லா அவங்க 2 பேர் ஃபோட்டோஸ் தான். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறோன்னா இங்கே ஒரு கம்மல், இந்த காதில் ஒரு கம்மல் போட்டு எந்த கம்மல் நல்லா இருக்குன்னு கேட்டால் எது போட்டாலும் நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படி ரேண்டமாக சொல்லிட்டு போயிடுவான். என்னடா சின்ன கம்பல் அண்ட் பெரிய கம்பல் 2 இருக்கும் சிமிக்கிது. அதில் சின்னது தான் எப்போவுமே அவங்களுக்கு சூட் ஆகும், பெருசு வந்து அவ்வளோ சூட் ஆகாது. இவ்வளோ டேலண்டடாகிற. பட் வேணும்ட்டே வந்து பெருசு எடுத்து சின்னது எடுத்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டால் எப்படி சார்? ஒரு வாட்டி சொல்லலாம் 2 வாட்டி சொல்லலாம், வேணும்ட்டே கேட்குற மாதிரி ஃபீல் ஆகும். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் ஜிமிக்கிலே இருக்கீங்க தம்பி, மேட்ரு ஜிமிக்கில் காதை கவுனிங்கிறதா அங்கே கவனிப்பேன் சார், அவங்களுக்கே தெரியாமல் கவனிப்பேன். இதெல்லாம் ஒரு கிரிஞ்சு மாதிரியோ, ஏன் உனக்கே தெரியாதா, நீயே படிச்சவ தானே, உனக்கு தெரியாதா எதுன்னு எல்லாத்தையுமே லாஜிக்கலா பாக்குறதுக்கு அது லைஃப் போர் ஆக்கிரும். பிக்கப் லைன்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் கேளுங்க.
படத்துல இருந்து காப்பி அடிக்கலாம். நீயா அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற. உங்க மனைவியை நீங்க ரசிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பா நடக்கணும். அது பிக்கப் லைன் போடுறதுங்கிறத நீங்க கல்யாணம் பண்ண கப்பல்ப்பா, இயல்பா உங்களை நீங்க ரசிக்கணும்ல. இயல்பா நான் அவளை ரசிக்கிறேன்னா ஏன் ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்வா. ஏன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்னு சொன்னா அடுத்த டயலாக் நீங்க என்ன சொல்லணும்? நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். அழகா இருக்க பாக்குறேன்னு சொல்லணும். அப்படிதானமா சொல்லணும்? ஏண்டா 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இல்ல சார். அன்ரோமான்டிக் கைஸ் வாட் ரபிஷ் இஸ் திஸ்? பீச் கிட்ட அந்த வேவ்ஸ் கிட்ட நின்று என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு நான் சொல்லுவேன் சார். இங்கே லைட்டிங் சரியில்லை, நீ இப்படி ஆப்போசிட்டில் வந்து ஆப்போசிட் பார்த்தா எல்லாரும் உட்காந்து பொறி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கடலை வித்துட்டு இருப்பாங்க சார். அதே மாதிரி ஃபேஸ் இவ்வளோ தான் இருக்கும், வானத்தை அவ்வளோ பெருசு கவர் பண்ணியிருப்பாரு சார். இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ அந்த மாதிரி எடுக்கலாம்ல. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அது வந்து நைட்டு ஆகுது, மிட் நைட் ஆகுது, மார்னிங் ஆஃபீஸ் போகணும். என்னப்பா சொல்ற? நான் டெய்லி 1 hour ட்ராவல் பண்ணி அப் அண்ட் டவுன் வரணும். அது நைட்டு 2 மணி 3 மணின்னு போகும்போது அப்படியே 5 மணிக்கு போயிட்டு பீச்சில் இருந்தால் எப்படி சார் எடுக்க முடியும்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுக்காகவே ஆஃபீஸ் லேட்டாக வரும் சார். இன்றைக்கி வீடியோ எடுக்கணும், இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கணும், ஸோ இந்த டைம் வந்துடுன்னுவாங்க. இப்போ இல்லை முடியாதுன்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணுவாங்க. சரிம்மா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆஃபீஸில் வேலையே இல்லைனா உட்காந்துட்டு இருப்பேன். சபாஷ், சரியான போட்டி. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே டெய்லி இதெல்லாம் ஏமா பண்ணுவேன். ஒரு மனுஷன் பொண்டாட்டி திட்டுவான்னு வீட்டுக்கு வர லேட்டாக பயந்து பார்த்துருக்கம்மா. ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாளேன்னு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வராமல் இருக்காங்கிறதுலாம். வெளியில போகும்போது நான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போவேன். ஸோ அந்த இதில் ஒரு 2 ஃபோட்டோ நல்லா வந்துடாதா? நீங்கள் நினச்ச மாதிரி வர்றதுக்கு தான் 2 மணி நேரம் ஆயிருமே. அவ்வளோ நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன் சார். எவ்வளோ நேரம் ஆகும் ஜென்யூனா சொல்லுங்க. நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகுது. அப்போ 2 ஃபோட்டோக்கு 2 மணி நேரம் தானே ஆகும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பெரிய கடற்கரையில் நீங்கள் அவரும் உட்காந்துருக்கீங்க. ஒரு கையை பிடிச்சிட்டு கப்பலாக உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கிறதும், அதை ரசிக்கிறதும், பேசுறதும், ஒரு நல்ல சாங்கை போட்டு கேட்குறதும் அது நல்லா இருக்குமா? நல்ல லைட்டு போகிறதுக்குள்ள எடுத்து தோலை. அப்பயே சொல்லலை, லைட்டு போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல புரியல. நீங்கள் எல்லாம் ஃபோட்டோகிராஃபரை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் இந்த ஹெச்ஆர், அக்கௌண்டன்ட்டு இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அப்ப புரியல, இப்ப புரியுது சார். ஆக்சுவலாக அதே மாதிரி சன்செட்டு அமையும் போது அவங்கள ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவோம். இப்போ நமக்கு யாராவது எங்களுக்கு வேண்டாம். ஏமா அப்படித்தானம்மா? அதேதான். ஒரு ஜாலியாக தான் போவோம். ஃபோட்டோ எடுக்க சொல்லியே சண்டை போட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கு சார். ஐயோ, என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. வீட்டுக்கு போகும்போது தான் மூட் அவுட் ஆகும். போகும்போது ஃபோட்டோ ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சா அவ்வளோதான் காலி. சோலி முடிச்சு. ஒழுங்காக எடுக்கலைன்னா கொஞ்சம் கோவம். அதான் அப்போ என்னன்னா எனக்கு என்ன புரியலனா, அதாவது நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பர்சனல் ஸ்பேஸு டயத்துக்காக வெளியில் வரோம். அப்போஸ் ஃபோட்டோக்காக சண்டை வர்றது முதல்ல எவ்வளோ அர்த்தம் உள்ளது. ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. என்ன யாராவது அழகாக எடுக்க மாட்டாங்களான்னு தேடுறேன், யாரும் எடுக்கல. சரி, ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஐயோ சாமி வேற. நீங்கள் இது மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, வெளியே தூர போகிறீங்க, அந்த பொண்ணு ஹோம் மேக்கராகவும் இருக்காங்க. உங்களோட உங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுக்கான நேரமே உங்களுக்கு குறைவு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். சில டைம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகனே போகிறோம். அந்த டைம் அந்த மாதிரி ஆகும்போது தான் கொஞ்சம் கேட்போமே ஃபோட்டோ தவிர. எடுக்கிறதுக்காகவே போகிறீங்களா? ஆமாம் சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண ஃபோட்டோகிராஃபுக்காகவே அல்லது வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே எங்கெல்லாம் கூட்டு போகிறீங்க? ஊட்டி போகணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலயே வந்து ஸ்டக் ஆகி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க கூட. நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சார். நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. கணவர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அங்கேருந்து நகர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து போகிறது தான் நாகரிகம். ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஏன் அப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்குறேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அதாவது அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அது அவங்க கற்றுக்கலாம் இல்லைங்க சார். ஒரு ஃபோட்டோகிராஃபி நல்லா எடுக்க கற்றுக்கலாம் இல்லைங்க சார். எதுக்கு கற்றுக்கணும்? ஊட்டிக்கு போனோங்க சார். ஒரு 5 பிளேஸ்க்கு போனோம். ஒரு இடத்துக்கு வரவே இல்லைங்க சார். 2 இடத்துக்கு அவங்க தான் டிரைவ் பண்ணாங்க. எங்கள் 2 ஃபேமிலி போயிருந்தோம். யார் வண்டி ஓட்டினா? அவரே தாங்க சார் ஓட்டினாரு. சார் அப்போ என் மண்ணில் எப்படி நீங்கள் யோசனை பண்ணுங்க சார். ஒரு ஃபோட்டோங்கிறது 2 ஃபோட்டோ எடுத்து தரலாம். இவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்க சார், ஒரு இடத்துல உட்காண்டான்னு வச்சிங்களேன், இது இப்படி எடுங்க, அது அப்படி எடுங்க, பொம்பளைக்கு அடக்க இருக்க போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது, அது அந்த மாதிரி எடுங்க, இது இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லும்போது ஒரு மனுஷன் இப்படி இருக்கும்போது இப்படி கடுப்பாவன ஆக மாட்டாங்களா சார்? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கொடைக்கானலில் போயிட்டு அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு எடுத்துருந்தது, நானும் அதே மாதிரி எடுத்து போகணுங்கிற ஒரு ஆசை வந்துடுது. தெரியாம தான் கேட்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா. இருடி நம்ம ஜாலியாக இருப்போம்னு சொன்னால் ஜாலியாக இருக்க மாட்டாங்க. 10 பேர் போட்டிருக்காங்க,
அப்போ 11 தான் நானும் போடணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் அது வந்து ஃபோட்டோகிராஃபியாக போயிடுது அவங்களுக்கு. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. இங்கே மதுரவாயில் பைபாஸில் செரி பிளாசம்னு ஒரு கொஞ்ச நேரம் அந்த ரோஸ் கலர் பூ பூத்துது. நாங்கள் சும்மா போகிறப்போ அந்த இடத்துக்கு போனோம், அதே மாதிரி பூ பூத்துது. ஒன்றும் தெரில, நாங்கள் அதை ஃபோட்டோ எடுக்கலை. இது நல்ல விஷயம் தானே. இதில் ட்ரெண்ட் ஆகுது. நாங்கள் பார்க்குறோம், இதை இப்போ தான் நான் பார்த்துட்டு போனோம், என்னடா இப்போ ரீல்ஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. பார்த்தா அந்த சைடு அதுக்கு மறுநாள் போகிறோம், நிற்கிறாங்க, லைனாக நிற்கிறாங்க 100 பேர். யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? அப்போ தான் அவள் யோசிக்கிறா, நம்ம ஃபோட்டோ எடுக்காம விட்டோமே. அப்போ எல்லோரும் எடுத்தாங்க, இல்லை நான் அங்கே எடுக்கணும். இந்த மனநிலையை தான் அவர் சிக்கல்னு சொல்கிறார். சரியான போட்டி. உண்மையாகவே அது ரொம்ப அழகாக இருக்குன்னா நீங்கள் வற்புறுத்தியாவது நின்று ஒரு 2 ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ அவரை வற்புறுத்தி எப்போ எடுக்க வைக்கிறீங்க? அது ட்ரெண்டான இடமா மாறுற பிறகு எடுக்க வைக்கிறீங்க. ஏன்னா அவங்க நல்லா ஃபோட்டோ எடுப்பாங்க சார், ஆனால் என்ன எடுக்க மாட்டாங்க. ஆட்டோ கொடுங்க. நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறவரா, ஏன் அவங்கள மட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எடுத்தோன்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு சில ப்ரைவசிக்காக அந்த ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், அதனால் எடுக்கிறது இல்லை சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவளுக்குலாம் இப்படி ஒரு வாழ்க்கை அமையாது அப்படின்னு நினச்சி அவன் என்ன சொன்னா, எங்கள் வீட்லேயே சொன்னாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு நிம்மதி போயிடும், ஃப்ரீடம் போயிடும், எதுவுமே இருக்காது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஆனால் எனக்கு அது எல்லாமே இருக்குது. அப்படி சொன்னவங்க கூட நான் நல்லா இருக்கேங்கிறத நான் ஷோ அவுட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதை பண்ண விடுங்கன்னு தான் கேட்குறேன். ஐயோ, எல்லா பக்கம் அணக்கட்டுறான். இப்போ எங்கள் ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த பர்டிகுலராக இருக்கிறவங்க பார்க்கணுன்றதுக்காக தான் போடுறது. நீங்கள் சொல்ல வர்றது யாருன்னு எனக்கு புரியுது. மூஞ்சி மாறையும் பண்ணி போயிடலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வெளிக்காட்டுறப்ப நமக்கு ஒரு ஃபீல் வருதுல்ல, அதே மாதிரி இந்த சந்தோஷத்தை நம்ம லவுடாக காட்டுறது இருக்குல்ல, அதுவும் சிக்கல் தான்.